ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்களின் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவில் புதன் கிரகம் செய்யும் நன்மைகள் பற்றி முழுவதுமாக கூறுகிறேன். இந்த ஆடியோ பதிவு முழுவதையும் நீங்கள் அனைவரும் கேட்டு பலனடையுங்கள். ஒரு ஜாதகத்தில் புதன் கிரகம் முக்கியம் வாய்ந்த ஒரு கிரகம். அந்த கிரகத்தினால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன உயர்வு ஏற்படும், எப்படி ஏற்படும், எப்பொழுது ஏற்படும், அவர்களுடைய இயல்பு தன்மை என்ன என்பது பற்றி கூறுகிறேன். சுழல்வேந்தன் புதனுக்கு வேறு ஒரு பெயர், புத்திரக்காரகன் புதனுக்கு வேறு ஒரு பெயர், தாய்மாமன் என்னும் பண்டிதர் புதன் ராசி மண்டலத்தின் இளவரசர். புதன் பலமாக உள்ளவர்கள் வாய்ப்பேச்சில் வல்லவர்கள், மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் 100% நல்லவர்களாகவே இருப்பார்கள். எந்த இடங்களில் எழுத்து, பேச்சு, பேனா, பென்சில், கணக்கு, ஆடிட்டிங், பேப்பர், புத்தகம், வழக்கு, ஜோதிடம், பத்திரிகை, பொதுஜன தொடர்பு, மீடியம், டிபார்ட்மெண்டல் வியாபாரம், சாதுரியம், சமயோசிதம் தேவைப்படுகிறதோ அந்த தொழில்கள், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம், அவர்களுக்கு தானாகவே பதவிகள் வந்து தேடி வரும். புதன் வலிமை பெற்றவர்கள் அனைவருக்கும் இந்த தொழில்கள் பொருந்தும். பெருமாளினுடைய அம்சமாக புதன் கருதப்படுகிறார். சினிமா பாஷையில் சொல்ல வேண்டுமானால், ஒருவருக்கு தேவை என்றால் புதன் அந்த ஜாதகத்தில் பலமாக வேண்டும். தகுந்த நேரத்தில் தகுந்த பதிலை மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் எளிமையாக, அதே சமயம் சற்று நக்கலாக, ஆனால் நெத்தியடியாக பேசும் எழுதும் திறமும் வேண்டுமா? எங்கே புதன் ஜாதக கட்டத்தில் நிற்கிறது என தேடுங்கள். புதன் பகவான் ஆட்சியோ, உச்சமோ, கேந்திரமோ, கோணமோ, அல்லது புதன் சூரியன், புதன் சுக்கிரன் கூட்டணியா, புதன் சுக்கிரன் குரு கூட்டணியா, புதன் சுக்கிரன் குரு கேது என்கின்ற புத்திசாலி, சித்தாந்தவாதி, கல்விக்காரகன், ஞானக்காரகன் என்கின்ற மெகா கூட்டணியாக புதன் பலமாக உள்ளவர்கள் கற்றவர்கள் என்பதனால் அவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் கௌரவிப்பு, சிறப்பு, மதிப்பு யாவும் கடல் கடந்தும் எதிரொலிக்கும். புதன் குரு வாக்குஸ்தானத்தில் நின்றாலும் புதன் கிரகம் குருவை வேறு சுபர்கள் பார்த்தாலும் ஜாதகர் நல்லவர், சொல்லிலும் செயலிலும் வல்லவன். லக்னாதிபதியுடன் புதன் அல்லது குரு சேர்ந்தாலும் அல்லது லக்கண சேனை குரு புதன் பார்த்தாலும் ஜாதகர் சகலகலா வல்லவர் என்பதில் ஐயமில்லை. இதையே திருவள்ளுவர் சுழல்வலன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லான் யாருக்கும் அரிது என்று மிக நுட்பமாக கூறியுள்ளார். இந்த திருக்குறளுக்கு புது புது அர்த்தங்கள், வடிவங்கள் தருவோர் யார் என்றால் அவர்கள்தான் புதன் குரு சுக்கிரன் பலமாக ஜாதகத்தில் அமைந்தவர்கள்.
மிதுனம், கன்னி, லக்கணம் ராசிகளில் பிறந்தவர்கள் மிகவும் நிதானமாக காய்களை நகர்த்துபவர்கள். இங்கிதமாகவும் சூசகமாகவும் பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வார்கள். இவர்களின் பகை எல்லாம் புன்னகைதான். சிரித்து பிறரை சிறைபிடிக்கும் கலையில் வல்லவர்கள். புதனாரனின் ஆசி பெற்ற ஜாதகங்கள் அருணன், கணக்கன், சௌமியா, தேர்ப்பாகன், நற்கோள், பண்டிதன், பாகன், மாளவன், மால். இப்படி இதற்கு நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த புதன் பகவான் மிக சிறந்த சிந்தனையாளர், மிக சிறந்த சித்தாந்தவாதி, மிக போற்றக்கூடிய ஜோதிட கலைக்கு தானே தலைவர். புதனார் சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய வழக்குரைஞர்களாகவும், கணக்காயர், ராஜதூதர், கதைவசன, நாடக, காப்பியம், பத்திரிகை எழுத்தாசிரியர், கல்லூரி பாசிரியர்களுக்கெல்லாம் பேரரசன், கலைஞர்கள், அறிஞர்கள் போற்றும் அறிஞன், பேரறிஞன் புதன் பகவான். புதனார் அரசர்களின் பிரதமர், இவர்களில் முதல்வர். இந்த புதன் பகவான் என்கின்ற கிரகம் ஸ்ரீவைகுண்டம், சமுதாய அக்கறை, பொறுப்பு மற்றும் பாதுகாப்பின் தலைமை பீடம். புதனார் திருமாலின் ஓர் அம்சம். பகுத்தறிவு, சுயமறுவாதியின் கருவறை, நல்ல புத்தி, உயர்ந்த உத்திகள், பாசறைகளில் ஒருவர். இவர் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பாதரட்சி பிரிவை சேர்ந்தவையாகும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி மற்றும் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்தல் கூடாது. ரச்சித்தட்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, புகழ், கடகலந்த உலக அரங்கில் எதிரொலிக்கும். மதியுக மந்திரி, இந்திய வெளிநாட்டு சர்வீஸ், இந்திய அரசு தூதர்கள், தூதரகங்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், இந்திய அரசு கணக்காய்வுத்துறை மற்றும் ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட்ஸ் ஜெனரல் துறை, புள்ளியியல், முத்திரை வில்லைகள், தபால் வில்லைகள், பத்திரப்பதிவுத்துறை, ரெஜிஸ்டர் ஆஃப் மேரேஜ், வியாபாரம், உள்நாட்டு வெளிநாட்டு தொழில் வர்த்தக தொடர்பு, விற்பனை ஏஜென்ட், சேல்ஸ் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் ஐடி, மின்னியல் தொடர்பு, பொறியாளர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், மல்டிமீடியா, ஜோதிடர், கணக்கர், குமாஸ்தா, வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அட்வொகேட் ஜெனரல், அரசியல்வாதி, ஆசிரியர், பேராசிரியர், கல்வியாளர், சிந்தனையாளர், சித்தாந்தவாதி, நாடகம், கதை ஆசிரியர், அரசியல், மதமொழி, மார்க்கச் சொற்பொழிவாளர், பப்ளிகேஷன், வியாபாரம், பொது தொடர்பு, நகைச்சுவை நடிகர், அகடவிகடம், பல்வேறு ஏஜெண்டுகள், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டிவிஎம் கம்யூனிகேஷன், டெலிஃபோன், மொபைல், எழுதுபொருள் காகிதம், பத்திரிகை காகிதம், வாங்கி விற்போர், கரஸ்பாண்டன்ட், கொரியர் தபால், டிரைவர், கண்டக்டர், கற்பூரம், மெழுகுவர்த்தி தயாரிப்பு, மரகதம் போன்ற விலையுயர்ந்த கற்கள், வியாபாரம், பித்தளை, கைத்தொழில், கைவினைப் பொருட்கள், நரக வேலை, வார்ப்படம், குதிரை ரேஸ், பந்தய குதிரை உரிமையாளர், பயிற்சியாளர், கோல்ஃப் மைதானம், பச்சைப்புல் வளர்ப்பு, பசும்புல் தரை மைதானம், பச்சைப்பயிறு, வெந்தயம், பச்சைக்கீரை, காய்கறி, வெற்றிலை, கொடிகள் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர் அல்லது இலாக்கா வழியாக பெருத்த வருவாய் லாபமும் ஈட்டக்கூடியவர்களாகவே அந்த புதன் வலிமை பெற்ற யோகங்கள். இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் உண்டான பத்திர யோகம், புதன் ஆதித்ய யோகம், கலாநிதி யோகம், சரஸ்வதி யோகம், புரட்சி யோகம், திரிகர யோகம் முதலானவை இவர்களுக்கு இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பொதுவாக குழந்தை பிறந்த ஒரு வருடம் கழித்து தான் ஜாதகம் கணிக்க வேண்டும். ஏன்? ஒரு வருடம் கழித்தால்தான் குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றிய நிலவரம் தெரிய வரும். குழந்தை இருந்தால்தான் ஜாதகத்தின் பலன் என்கின்ற வகையில் திடகாத்திரமாக வளர்ந்து வரும் குழந்தைக்கு ஜாதகம் எழுத வேண்டும். ஜாதகம் எழுதி முடித்தவுடன் குழந்தை நன்றாக படிக்குமா, பெற்றோர்கள் நலமாக இருப்பார்களா என்கிற கேள்விதான் முதலில் எழும்.
குழந்தைக்கு ஆயுள் பற்றிய கேள்விகளுக்கு விஷயம் தெரியாதவர்கள் நேரடியாக பதிலளிக்கக்கூடாது. டாக்டர்கள் பரிந்துரைக்கும் தடுப்பூசிகள் அனைத்தும் போடுங்கள். குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அருகில் உள்ள டாக்டரை அணுகும்படி உபதேசிக்கவும். புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணத்தில் நின்று சுபர்கள் சேர்க்கை பார்வை இருப்பின் குழந்தை நன்றாக பேசும் என்று சொல்லிவிடலாம். பேச்சு வந்தால்தான் அடுத்த கட்டமான மழலையர் பள்ளி அல்லவா. புதன் பேச்சுக்காரகன் ஆகும் வசிக்கும் கிரகம். புதன் நீசமடைந்து ஜாதகர்கள் பேசினாலும் அவர்கள் பேச்சு துண்டு துண்டுகளாகத்தான் வரும். சட்டவட்டமாய் பேச தெரியாது. பெரும்பாலும் அமைதியாக காட்சியளிப்பார்கள். வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம் புத்திஸ்தானம் பலமானால் அதன் புதன் குரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணம் என்றால் குழந்தை எப்படியாவது சம்பாதித்து முன்னேறிவிடும் என்று தாராளமாக நாம் குறிப்பிட்டு கூறலாம். ஆக இந்த ஆடியோ பதிவில் நாம் புதன் கிரகத்தினுடைய நன்மைகளை பற்றி பலன்களை பற்றியும் யோகத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அவர்கள் கல்வித்துறையில் 3-4 பட்டங்களை பெற்று உயர்ந்த பதவிகளை அடைவார்கள். அவர்களுடைய புகழ் இந்நாட்டில் மட்டுமல்லாமல் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் புகழ் என்பது போன்ற வெளிநாடுகளிலும் அவர்களுடைய புகழ் பரவும். தான் கற்ற கல்வியின் மூலமாக வெளிநாடுகளுக்கும் சென்று தொழில் மூலமாகவும் வியாபாரம் செய்தும் அதிக அளவு பணத்தையும் பொருளையும் புதன் வலிமை பெற்ற ஜாதகர்கள் பெற முடியும். அரசு துறையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய முடியும். அரசியல் வாழ்க்கையில் யாரும் எட்டி பார்க்காத அளவுக்கு மிக உயர்ந்த பதவிகளையும் அவர்களால் அடைய முடியும். எல்லோரும் போற்றும்படியாகவும் வண்டி வாகன வசதிகளோடு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் அவர்களால் இருக்க முடியும். விவசாயத்துறையிலும் மற்றவர்களை காட்டிலும் கூடுதலான வருமானம் செய்து விவசாயம் செய்து வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற்றம் அடைய முடியும். அவர்கள் அனைவரும் போற்றும்படியாகவும் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் அனைவருக்கு முன்னே போற்றும்படியாகவும் இருக்கும். இந்த புதன் வலிமை பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பதில் 100% உண்மையான ஒன்றை கூறும். இந்த ஆடியோ பதிவை இதுவரை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.